தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நோன்பின் முதல் நாள், விபூதி புதன். நெற்றியிலே சாம்பல் வைத்து குருவானவர் சொல்வார், மனிதனே மண்ணாக இருக்கின்றாய், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மனமாறி நற்செய்தி நம்புங்கள். இந்த தவக்காலம் நம்முடைய மனமாற்றத்தின் காலம். மனமாற்றம் என்றால் என்ன? இந்த நாள் வரை நாம் செய்து கொண்டிருக்கிறவைகளை நினைத்து செய்யக்கூடாதவைகளை விட்டு விடுகின்ற ஒரு காலம்தான் மனமாற்றத்தின் காலம். எது செய்யக்கூடியவை, எது செய்யக்கூடாதவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தை, பைபிளை படிக்கணும். ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தவம் எடுக்கின்ற காலங்களிலே நாம் என்ன தவ முயற்சி எடுக்க வேண்டும், எவ்வாறு எடுக்க வேண்டும், எதை எடுத்தால் நம் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை பைபிளில் தான் எழுதி வைத்திருக்கின்றார். ஆக நாம் பைபிளை படிப்பதற்கு முயற்சி எடுக்கும்போது தான் நம்முடைய மனது மாற்றம் பெறும். ஆகவே இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? விவிலியத்தை எடுத்து மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். அற செயல்கள் என்றால் என்ன? வெளிப்படையாக தெரியக்கூடியவை. வெளிப்படையாக என்ன தெரியும்? நானும் நோன்பு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். முகவாட்டலோடு இருக்கலாம். அல்லது நான் உணவுக்குரிய பதார்த்தங்களிலே மாற்றுதல் கொண்டு வரலாம். நான் இனிமேல் நான்வெஜ் உணவை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று தீர்மானிக்கலாம். இது வெளிப்பிரகாரமாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள். உடையிலே மாற்றுதல் கொண்டு வரலாம். அலங்காரங்களிலே மாற்றுதல் கொண்டு வரலாம். அலங்கரிக்காமல், உடையை கிராண்டாக உடுத்தாமல், இப்படி அறச்செயல் என்றால் காணக்கூடியவை, கண்ணால் பார்க்கக்கூடியவை, உடையிலோ உணவிலோ மாற்றுதலை கொண்டு வரலாம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இது மக்கள் பார்க்கக்கூடியது. ஆனால் கடவுள் உன்னை பார்க்கும்படியான மாற்றுதல் நமக்கு வேண்டும். அப்ப கடவுள் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அருமையாக விளக்கம் அளிக்கின்றது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் என்றால் பொருள் என்ன? உடை என்பது காணக்கூடியது. அப்ப மேலோட்டமாக தெரியக்கூடிய விஷயங்களிலே மாற்றுதல் அவருக்கு முக்கியமல்ல. மாறாக இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? இந்த இதயத்துக்குள்ள இருக்கின்றதான பலவிதமான தீமைகள், கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலாக உலக வார்த்தைகள், உலக சிந்தனைகள், உலக கவலைகள், உலக துன்பங்கள், இவைகளிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய வார்த்தைகளை மட்டுமே உள்ள வைப்பதற்கு சுத்தம் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த நோன்பின் நாள், தவம் இருக்கும் நாள். ஆக என்ன சொல்கிறார்? உங்க இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த இதயத்தில் குரோதம், வைராக்கியம், வஞ்சகம் அனைத்தும் உள்ளே நிரம்பி இருக்கிறது. ஆக இவற்றிலிருந்து விடுபட இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இது மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். திரும்பி வாருங்கள். திரும்பினா என்ன அர்த்தம்? நாம் எந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை பயணம் இன்றைக்கு உலகை நோக்கி பயணிக்கிறதா அல்லது கடவுளை நோக்கி பயணிக்கிறதா என்று அலசி பார்த்து திரும்பி, நான் என்ன அர்த்தம்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி வாருங்கள். அப்ப இயேசுவை நோக்கி என்றால் பொருள் என்ன? வெறும் ஆலயத்துக்கு செல்வது மட்டுமல்ல,
இயேசு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குகளையும் கற்றுணர வேண்டும். குறிப்பாக இந்த 40 நாட்களில 4 நற்செய்தி புத்தகங்களை 10 நாளைக்கு ஒரு நற்செய்தி. முதல் 10 நாள் மத்தேயு நற்செய்தி, 2ஆம் 10 நாள் மார்க்கு நற்செய்தி, 3ஆம் 10 நாள் லூக்கா நற்செய்தி, 4ஆம் 10 நாள் யோவான் நற்செய்தி என்று நீங்க படித்து பாருங்கள். அது நம்முடைய உள்ளங்களையும் நம்ம வாழ்க்கைகளையும் மாற்றக்கூடியது. இதுதான் ஆண்டவரிடம் திரும்பி வருவது. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்றால் அர்த்தம் என்ன? கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். ஆகவேதான் இந்த தவக்காலங்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே தியானங்கள் நடத்தப்படுகிறது. இந்த தியானத்தின் வழியாக மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏன் நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும்? இன்றைக்கு 2வது வாசகம் நமக்கு பதிலளிக்கின்றது. ஒரு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வசனத்தை வாசித்து பாருங்கள். 20வது வாக்கியம் என்ன சொல்றாரு? எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவருமே கிறிஸ்துவின் தூதுவர்கள். தூதுவர்கள் என்றால் என்ன? ஆண்டவர் திரும்பி வந்து அந்த ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்க்கின்ற ஒரு பணியானது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, நாம் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறதுனால மனமாற்றம் மிக அவசியம். கடவுளுடைய வாக்குகள் மிக அவசியம். நமக்கு எழுதப்பட்டிருக்கிற 4 நற்செய்தி நூல்களை 40 நாட்களிலே முடித்து கிறிஸ்துவை போல வாழ்வது மிக அவசியம். இதான் இன்றைய செய்தி நமக்கு சொல்லுகின்றன. நாம் மனமாறினால் நமக்கு என்ன கிடைக்கும்? பதிலுரை பாடல், இன்றைய பதிலுரை பாடல் 51ஆம் அதிகாரம் திருப்பாடல், பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 என்ன சொல்கிறது? 1வது வாக்கியம், கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும் என்று மன்றாடு சொல்லுகிறது. நாம் கடவுளின் தூதுவர்களாய் மாறும்போது அந்த கடவுளை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவ காலம் என்பது பல நேரங்கள் கடவுளோடு பேசுகிற ஒரு காலம். மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு கடவுளோடு பேசுகிற ஒரு காலம். இதான் இந்த முதல் நாளில நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாக்குகள். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி எடுக்கும் போது இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது, நீங்க கடவுளின் அன்புக்கு, பேரன்புக்கு மன்றாடுங்கள். உமது உளமற்ற, உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்று கேளுங்கள். பாருங்க, இன்றைக்கு நம்ம குற்றங்களை உணர்கிற காலம். ஆக நெற்றியிலே சிலுவை அடையாளம் வைத்து விபூதி புதனை பூசுவது எதற்காக? சடங்கல்ல, மாறாக நான் மீண்டும் ஒரு சாம்பலுக்கு சமமாக போகின்றேன். அதற்கு முன்பு நான் கடவுளின் நற்செய்தியை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் சாம்பல் வைக்கும்போது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சாம்பல் நெற்றியில் பூசப்படுகிறது. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனமாற்றம். எப்போது மனமாற்றம்? ஆண்டவரிடம் திரும்பி வரும்போது, உலக வாழ்வை மறந்து ஆண்டவரை தேடி வரும்போது அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒளி வீசக்கூடிய ஒரு எதிர்கால மயமான வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது. ஆக இந்த 40 நாளாவது நாம் அனைவருமே தவம் இருந்து நம்மையும் காத்துக்கொள்வோம், நம்மை இறை தூதுவர்களாக மாற்றிக்கொள்வோம். நம் வழியாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் கடவுளின் மக்களாக மாறுவதற்கு நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தந்தை இறைவா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த தவத்தின் முதல் நாள் எத்தனையோ பேர் நோன்பு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஜெபம் செய்ய வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருமுகத்தை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இருந்து விசேஷ ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும். இன்னிலிருந்து இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் பசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பசாசின் குணங்கள் அழிக்கப்படட்டும், பசாசின் தீய சக்திகள் அழிக்கப்படட்டும்.
உமது பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரும் உமக்குரியவர்களாய் மாறுவார்களாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மேலும் உடைய உன்னத ஆவியானவர் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடு என்று அழைக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பார்களாக. அன்றைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த முதல் நாளிலிருந்து உமது குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. தவம் எடுக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்க பார்வை பொழிந்து அவர்களை தூதுவர்களாக பயன்படுத்துவீராக. இது சடங்கு காலம் என்று நினைக்காமல் மனமாற்றத்தின் காலம் என்று செய்கிற தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தி உமது பாதையிலே பயணிக்கக்கூடிய அருள் ஞானத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீரே எங்கள் அனைவரையும் மாற்றி எங்கள் இந்தியாவிலே நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ எங்களை நீர் மாற்றுமாறு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள் பார்வை எங்கள் மேல் இருப்பதாக. நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துமாறு உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செபித்து உம்முடைய ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த நோன்பு நாளை பயணிக்க போகின்றோம். நீர் எங்களோடு இருந்து இந்த நாளை வெற்றிகரமாக பரிசுத்தமாக உம்முடைய வல்லமை பெற்று வாழக்கூடிய கிறிஸ்தவ இனமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டி உம்முடைய அருளையும் ஆசிரையும் நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.